அப்புறம் அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னடா இது வெறும் ஆபாச வரலாறு இருக்கான்னு நினைக்காதீங்க, இன்னும் முடியலை, எக்கச்சக்கமாக இருக்குது. இறைவேதம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நாங்கள் போடுறோம். இந்த லோத்து என்ன செய்கிறாருனாக்கா, ஒரு ஊரை சீர்திருத்தம் பண்ணிட்டு வராரு. தன் 2 மகளோட வந்து என்ன செய்யறாங்க, சேவாரில் குடியிருக்கிறார். குடியிருந்த உடனே என்ன செய்யறாங்க, அவரோட 2 மகளும் பார்க்குறாங்க. இப்போதைக்கு போனால் கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் போல இருக்குது, அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அப்பனுக்கு நம்மளே ஊற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வார்த்தை எடுத்து வளர்த்துருக்காரு பாருங்க. இவரையும் தீர்க்கதரிசி இல்லைன்றுவாங்க, இவரையும் தீர்க்கதரிசி இல்லைன்றுவாங்க. அவர் என்ன செய்யறார், 2 மகளும் முதல்ல அப்பனுக்கு ஊற்றி கொடுத்து இந்த மாதிரி போய் சல்லாபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் அன்கான்சியஸாக இருந்தால் உடலுறவு கொள்ள முடியாது, ஒரு பெண் அன்கான்சியஸாக இருந்தால் ஒரு ஆணால் உடலுறவு கொள்ள முடியும். முதல்ல அந்த சயின்ஸ் கூட இல்லை. இதில் வேற பார்த்தீங்களா, பூமி வட்டம் உருண்டைன்னு கூட சொல்லல, வட்டம் தான் சொல்லியிருக்கு, விதானம் தான் சொல்லியிருக்கு. முதல்ல இந்த ஒரு அடிப்படையான ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியலை. அதில் போய் அவர் அம்மா படுத்து உறவு கொண்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்தாள் எந்த மாதிரி வாயாகல தின்னால தெரியல. அடுத்தது வந்த உடனே தங்கச்சி அனுப்புறா, நான் போயிட்டு வந்தேன், மறுபடியும் ஊற்றி கொடுத்தாச்சு, இப்போ நீ போ, நம்ம 2 பேரும் புள்ளை பெற்றெடுக்கலாம். அது 2 பேரும் போனது, சல்லாபம் பண்ணது யாரு, அப்பா கூட 2 மகள்கள், பெத்த மகள்கள். இது என்ன, இது இது எப்படி இறைவேதமா இருக்கும்? அதுல வேற துள்ளி விவரமா இந்த கர்மாந்திரத்துக்கு வரலாறு வேற. அவளுக்கு பிறந்த குழந்தையுடைய பேர் இந்த மீன், அந்த பிள்ளைக்கு பிறந்த பேருடைய இந்த மீன், இவங்க தான் இந்த மாதிரியான பிள்ளைகளை பெற்றாங்க. தெளிவான புள்ளி விவரமான டீட்டெயில் தான வரலாறு. இது இது இறைவேதமா? இது பிள்ளைய பெத்த மகளோட தந்தையோட உடலூர் குலத்தில் படிச்சா என்ன ஆச்சு? இன்னைக்கு மேற்கத்தினால இப்படி நாசமா போயிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் இறைவேதம் இல்லை, மனிதனை பண்படுத்த வந்தது அல்ல, நாசப்படுத்த வந்தது. இது இறைவேதம் இல்லை என்பது என்னால் உறுதியாகிறது. அடுத்ததாக இன்னும் அவங்க ஒரு கதையை சொன்னாங்க. என்ன, ஒரு லோத்துடைய சம்பவத்தை அவர் ரொம்ப ரொம்ப அழகா அப்படி விவரிச்சு அப்படி இப்படிலாம் கதை சொல்லிட்டு இருந்தார். முதல்ல பைபிள்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னு படிங்க. சம்பவங்களை படிச்சு காமிச்சிட்டு இப்படி எல்லாம் பைபிள்ல சம்பவம் இருக்கு, இப்படி எல்லாம் பைபிள்ல சம்பவம் இருக்கு எல்லாரும் தெரியுமே. ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது? அங்கே வேதம் சொல்லுகிறது, நெருங்கிய இனத்தாரோடு கூட நீ சேரக்கூடாது. பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சகோதரியோட சேரக்கூடாது, மருமகளோட கூட சேரக்கூடாது, இப்படி எல்லாம் பைபிளில் ஏராளமான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டது லோத்தின் குமாரத்திகளுடைய அறிவீனமான ஒரு செயலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாக அதுவும் என்ன செஞ்சாங்கன்னா, டெய்லி நடந்திருக்கிற சம்பவம் போல அங்கு சொல்லாதபடிக்கு தங்களுக்கு பிள்ளைகள் வேண்டும் என்கிற நோக்கிலே அவள் அறிவீனமான செய்தியை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்கிறீங்க? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எல்லாமே எச்சரிப்புக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மனிதனுக்கு படிப்பினை இருக்கிறது, இப்படி செய்யக்கூடாது என்றுதான் அது போதிக்கிறதே ஒழிய அங்கே என்ன சொல்லி சட்டத்தை சொல்லி நீங்க சொல்லுங்க, முடிஞ்சா பைபிள் எப்படி சட்டம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க, அது என்னங்கிறத நம்ம விவாதித்தா சரியான முறையா இருக்குமே ஒழிய ஒரு சம்பவத்தை மேற்கோள் காண்பித்து இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது நல்லா விளங்கிக்கோங்க, அது கடவுள் செய்ய சொன்னாராங்கிறத கேள்வி. அன்பிற்கினிய சகோதரர்களே, இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேடு கட்டத்தனத்தை சொன்னோம். மகள் போய் அப்பங்கிட்ட போய் இப்படி பண்ணிருக்கிறாளேன்ட்டு, அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை, அவங்க செஞ்சாங்க, அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. எங்க வந்து அந்த வசனத்துல அது இவங்க செஞ்சாங்க, எனக்கு பிடிக்கல, இது மாதிரி நீங்க செய்யாதீங்க, அந்த வசனம் இருக்கா? ஆரம்பத்திலிருந்து பார்த்தா அவர் இங்க அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி நல்ல வேலை எல்லாம் பண்ணாங்க, இங்க வந்தாங்க, சோவாரில் தங்கினாங்க, இந்த சம்பவம் வந்து அதோட அது விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யறது, அவங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க, அவங்க கடவுளையும் அவங்க தீர்க்கதரிசியும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆபாச கதைகளை அள்ளிவிட்ட பைபிள், அதிலிருந்து நாம் மேற்கோள் காட்டிய காம கதைகளை இந்த கிறிஸ்தவ போதகர்கள் எப்படி நியாயப்படுத்துகின்றார்கள் என்று பாருங்கள். தனது மகளோடு உடலுறவு கொண்ட லோத் தீர்க்கதரிசி என்றும் அவர்களுக்கு எவ்விதமான தண்டனைகளுமே அளிக்காத கர்த்தர் நல்லவர் என்றும் படம் காட்டுகின்றார்கள். இந்த காம கதைகளை நாம் மேற்கோள் காட்டினால் கர்த்தர் இவ்வாறு கட்டளையிட்டாரா, கர்த்தர் இதை செய்ய சொன்னாரா என்று நம்மிடமே எதிர்கேள்வி கேட்கின்றனர். அவன் அண்ணன் இறந்தவுடன் தனது அண்ணன் மனைவியுடன் உடலுறவு கொண்ட ஓனான் என்பவன் தனது விந்தை தரையில் விட்டான். அண்ணன் மனைவியோடு உடலுறவு கொண்ட ஓனான் உடலுறவு கொண்டது தவறில்லையாம், தனது விந்தை தரையில் விட்டது மட்டும்தான் தவறாம். இது மிகப்பெரிய பாவம் என்று உணர்ந்த கர்த்தர் ஓனானை அழித்து போட்டார் என்கின்றது பைபிள். அண்ணன் மனைவியோடு தம்பி உடல் உறவு கொள்வது தவறில்லையாம், விந்தை வெளியே விட்டது மட்டும்தான் தவறாம். தம்பி தனது விந்தை உள்ளுக்குள் விட்டிருந்தால் கர்த்தர் அருள்பாலித்திருப்பாராம். இது ஆபாசம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? பைபிள் போதகர்கள் பதில் சொல்வார்களா?